அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சகோதரர்களை, இன்றைக்கு பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வெளியே வரும்போது ஒரு சகோதரர் வந்து என்னிடத்துல கேட்குறாரு, பள்ளிவாசல்ல டிஷ்யூ வச்சிருக்கிறாங்க. பொது இடங்கள்ல நிறைய வைப்பாங்க இல்லையா? அந்த டிஷ்யூ வச்சிருக்கிறாங்க. டிஷ்யூ எடுக்கும்போது வேற சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் தேவை வந்தா பாவிச்சுக்கலாமேன்று ஒன்று ரெண்டு சில நேரம் அதிகபட்சமா எடுத்துப்படுது. அந்த நேர தேவைக்கு மேல எடுத்துக்கொள்றேன். இது வந்து ஹராம் ஆகிருமோ என்கிற ஒரு பயம் எனக்கு வருது. இது மார்க்கத்தில் இதுக்கு தீர்ப்பு என்னவாகுமோ தெரியான்னு கேட்கிறாரு. கட்டார்ல வந்து இந்த மாதிரி பள்ளிவாசல் பொது இடங்கள்ல டிஷ்யூ வச்சிருக்கிறது அது அது பொதுவாகவே இருக்குது. அதே போல வந்து அந்த டிஷ்யூவை பாவிக்கிறங்கிறது அது ஒரு பெரிய மெட்டரே கிடையாது, அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சகோதரருக்கு அந்த உள்ளுணர்வு, அந்த குற்ற உணர்வு ஏற்படுது. இது ஹராம் ஆகிருமோன்னு பயப்படுறாரு. உண்மையிலே இலங்கையில வந்து ஹராம் ஹலால் பிரச்சனை ஒரு இனவாத பிரச்சனையாகவே போச்சு. பன்றி இறைச்சி, பன்றியுடைய கொழுப்பு, முறையாக அறுக்கப்படாத மிருகங்கள் இறைச்சி, இப்படி என்று இதுல மட்டும்தானே யோசிச்சோம். ஆனா அதை தாண்டி வந்து ஒரு ஹராம்ங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை நான் பதிவு செய்கிறேன். உண்மையிலே இது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபி, நபிகள் நாயகம் காலத்துக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வாழ்ந்தவர். அவருடைய தந்தை முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பேரிச்சம் தோட்டத்துல வேலை செய்யறாரு. அந்த வரலாறை படிச்சேன் நான். அவர் பேரிச்சம் தோட்டத்துல வேலை செய்யும் பொழுது ஒரு 18-20 வருஷம் ஒரு இடத்துல வேலை பண்றாரு. ஒரு நாள் நாட்டு மன்னருடைய நெருக்கமான ஒருத்தர் வந்து அந்த பேரிச்சம் தோட்டம் அந்த உரிமையாளரோட சந்திக்கிறதுக்கு வரும் பொழுது உரிமையாளர் சொல்றாரு, அப்துல்லா, ஆக சிறந்த சுவையான பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சிரு, இன்னைக்கு நாட்டு மன்னருடைய நெருக்கமான ஒருத்தர் வர்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தெரியல என்று சொல்லி, எனக்கு எது நல்லது எது ஆக சுவையானது இல்லைன்னு எனக்கு தெரியலைங்கிறாரு. ஆச்சரியப்பட்டு போனார் உரிமையாளர். அடப்பா, 20 வருஷம் என்னிடத்துல வேலை பண்றேன், எந்த பழம் நல்லதுன்னு உனக்கு இவ்வளவு காலம் தெரியாதா? சொல்றாரு, நான் பணிபுரிகிறேன், சம்பளம் எடுக்கிறேன், ஆனா எனக்கு இந்த பழத்தை சாப்பிடுவதற்கான அனுமதி நீங்க தந்ததாக நான் உணரவும் இல்லை, அதை சாப்பிட முடியும்னு நான் நினைக்கவும் இல்லை. அதனால நான் இதுவரை காலம் உங்களோட தோட்டத்து பழத்தை தொடவே இல்லைங்கிறாரு. ஆச்சரியப்படுறீங்களா? உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினாரு. அவருடைய இந்த இன்ஸ்பைரேஷன், இந்த நல்ல உணர்வு தாக்கம் என்பது, வெளிப்பாடு என்பது, இது வந்து இதனுடைய பின்னணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தவர், ஆட்சியில இருந்தவர், அதிகாரத்தில் இருந்தவர். ஆனால் உலகத்துல எல்லாருக்குமே தர்மம் செய்கிற பொருட்கள், தர்ம பொருட்களை பாவிக்கல. இப்ப எனக்கு ஒருத்தர் தர்மம் தந்தாரு, பாவிக்கலாம். ஆனா அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மறுமை நாள், இந்த உலகம் யுக முடிவு நாள் வரைக்கும் அது வந்து ஹராம், சாப்பிட முடியாது என்கிற சட்டம் இருக்குது. எந்த அளவுக்கு கண்டா, ஒரு நாள் அவருடைய பேர குழந்தை ஹசன் என்று சொல்லக்கூடியவர், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த தர்மத்து பொருட்கள் இருக்கிற பேரிச்சம்பழத்துல ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டார். சின்ன குழந்தை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கஹ் கஹ், அதாவது துப்பிரு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அப்படி ஓடி போய் அவர் வாயில விரல போட்டு அந்த பழத்தை எடுத்து வெளியே வீசிட்டு சொல்றாரு, உனக்கு தெரியலையா, இந்த முஹம்மதுடைய குடும்பத்துக்கு இந்த பேரிச்சம்பழம் ஹலால் ஆகாது, இந்த சதகாவுடைய பொருள் ஹலால் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதான்னு பேர குழந்தை, சின்ன குழந்தைக்கு சொல்றாரு. சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு முஹம்மது, அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், அப்படிப்பட்டவரை தான் நாங்க முன்மாதிரியா எடுக்கிறோம். உண்மையிலே நாங்கள் அவரை முழுமையாக பின்பற்றுறோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை விமர்சிக்கிறத கொஞ்சம் கூட இந்த முஸ்லிம் சமூகம் தாங்காதுங்கிறத விமர்சிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்களிடத்துல நான் முன்வைக்கிறேன். சகோதரர்களே, அவர்தான் முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.